அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேர்ந்து வா முருகா. உன்னோடு சாய்ந்தாட உடல் இங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசை தான் குறைவாம். இன்றைக்கி சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. உடனே வேக வேகமாக கிளம்பி கோயிலுக்கு போயிட்டோம். சரியான மழை. பட் மழையில் நனைஞ்சிக்கிட்டாவது நான் சாமியை பார்த்தே தீருவேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு கோயிலுக்கிட்டேயும் போயாச்சு. கோயிலுக்குள்ளே அர்ச்சனை ஜாமான்லாம் வாங்கிட்டு போயாச்சு. ஏன் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு எனக்கு அடிக்கடி போக விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 2 வருஷமாக தீர்க்கவே முடியாது அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருந்தேன். ஸோ யாரோ தான் என்கிட்ட சொன்னாங்க, நீ சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்ப்பேன். அவங்க எல்லாமே சிக்கல் சிங்காரவேலர் ஃபோட்டோ வச்சு ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க. சரி நம்மளும் போகலாம் அப்படின்னு ஆசையாக கிளம்பின கோயில் தான் சிக்கல் சிங்காரவேலர் கோயில். அங்கே சிவபெருமானும் இருக்காங்க, முருகப்பெருமானும் இருக்காங்க, விஷ்ணு பகவானுக்கும் அங்கே கோயில் இருக்குது. கோயிலோட ஸ்தல வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த இடத்த மல்லிகை வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே ரொம்ப நறுமணத்தோடு இருக்குமா. அந்த நறுமணத்தின் காரணமாக காமதேனு சொர்க்கத்துலேருந்து இங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். இங்கே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரொம்ப பசி எடுத்ததன் காரணமாக இறைச்சி சாப்பிட்ருக்காங்க, மாமிசம் சாப்பிட்ருக்காங்க, அதாவது நான்வெஜ்ஜை சாப்பிட்ருக்காங்க. ஸோ அப்படி சாப்பிட்டதும் சிவபெருமானுக்கு கோபம் அவங்கள சபிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். நம்ம எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியாமல் காமதேனு இந்த கோயிலில் தான் தன்னை சுத்தப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக அங்கே இருக்கிற குளத்துல குளிச்சுட்டு தன்னோட உடம்பையும் மனசையும் சுத்தப்படுத்திக்கிட்டு பால் வர வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஒரு பால் குளமும் இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் சாப விமோசனமும் பிரச்சனைகள்லேருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஸ்தல வரலாறு. இன்னொன்று, வசிஷ்ட முனிவர் வெண்ணெயில் சிவலிங்கம் செஞ்சு வழிபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சிக்கல் சிங்காரவேலர் கோயிலில் போயிட்டு வெண்ணெயில் சிவலிங்கம் செஞ்சுருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டதுக்கப்புறம் அந்த சிவலிங்கத்தை நம்ம எடுத்துகிட்டு போயிடலான்னு எடுக்க போகும்பொழுது அவங்களால அதை எடுக்கவே முடியலையாம். அப்போது சிவபெருமான் தோன்றி சொன்ன விஷயம் என்னென்னா, நான் இங்கேயே இருந்து இங்கே வர மக்களோட சிக்கல்களை தீர்த்து வைக்க போகிறேன், இங்கே நான் நவநிதேஸ்வரராக காட்சியளிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுக்கப்புறம் அங்கேயே அந்த சிவலிங்கம் இருக்கிறதாவும் ஒரு நம்பிக்கை. கூடவே சேர்த்து திருச்செந்தூருக்கு போயிட்டு சூரசம்ஹாரம் செய்கிறதுக்கு முன்னாடி சிக்கலில் தான் பார்வதி அம்மா கிட்ட வேல் வாங்கியிருக்காரு. வேல் வாங்கிக்கிட்டு அவர் போய் அவரோட சிம்மாசனத்தில் உட்காரும் பொழுது அந்த வேலோட உக்கிரத்தின் காரணமாக உடம்பு ஃபுல்லாக வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்குமா. இப்போது வரைக்குமே கந்தசஷ்டி விழாவின் போது அங்கே இருக்கிற சிக்கல் சிங்காரவேலருக்கு வேர்த்து கொட்டிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத 7ஆம் படை வீடு தான் சிக்கல் சிங்காரவேலர் கோயில் அப்படின்னும் சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும், உடம்புல பிரச்சனை இருந்தாலும், ரொம்ப பெரிய கடன் பிரச்சனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், இல்லை சால்வ் பண்ணவே முடியாத ஏதேதோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் சிக்கல் சிங்காரவேலர் கோயிலுக்கு போய் 3 முறை அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. 3ஆவது முறைக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கான வழிகளை சிக்கல் சிங்காரவேலர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்றது ஐதீகம். நான் அதை பர்சனலாக ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நானுமே ஒரு 4-5 டைம் அங்கே போய் அவர்கிட்ட அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு வந்தேன். அதன் பிறகு கொஞ்சம் மனசும் உடம்பும் கொஞ்சம் லேசாக ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருந்தது. அவரை பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு அழகாக, பார்க்கவே ரொம்ப கம்பீரமாக ரொம்ப அழகாக இருந்தார். அவர் கூட வள்ளியம்மையும் தெய்வானை தாயும் அவங்க அதுக்கு மேலே அழகாக இருந்தாங்க. நம்ம என்ன பிரச்சனைன்னு முருகப்பெருமான்கிட்ட போனாலும் வள்ளியம்மையும் தெய்வானை தாயும் தான் சொல்லுவாங்களாம், அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னு. முருகர் மறுபடியும் என்னை எப்பப்பா வர வைப்பீங்க அப்படின்ற கேள்வியோட இந்த நாள் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு. சரியான மழை, நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கேயே சந்திரன், சூரியன், நவக்கிரகங்கள், அப்புறம் துர்க்கையம்மன் எல்லாருக்கும் விளக்கெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனசு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக அண்ட் ஃபீல் ஃப்ரீயாக இருக்குது. எல்லா ப்ராப்ளம்ஸும் உடனேலாம் சால்வ் ஆகாது. பட் அது எப்படி க்யூர் ஆகுமோ அப்படி தான் க்யூர் ஆகும். அதை இறுக்கி பிடிச்சிட்டே இருக்காமல் கொஞ்சம் லூஸாக விட்டுருங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா.
ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் என் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாஹா.